சாப்பிடுமா? Just studies and you start. And what kind of job you prefer? You are married or single? How are you? Can you speak English? How are you? First video day starts. ஒருவரையும் வேண்டிக் கொள்கின்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. சிறிய உரையினை வழங்கிய ஆஃப்ரோ குடும்பத்தினுடைய ஒரு முறை வரவேற்று, வேலை வாய்ப்பு என்பது உண்மையாகவே இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது என்பதில் எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் செய்வீங்க என்று நம்பி எதிர்பார்த்து வேண்டுகோள் பிஎஸ் என்கிற சம் அதர் பிளேசஸிலும் ஒரு குறைந்தது 1 லட்சம் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீஸ் அவங்க ஹயர் பண்ணுறாங்க. ஏன்னா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்து அந்த கோர்ஸையும் ஃப்ரீயாக கொடுத்து அவங்க நல்ல ஒரு திறனாளியாக
அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேசியிருக்கிறது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறது ஆசை. அதில் நேசன் ட்ரைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுவோம். இந்த சிறந்த ஒரு மற்றும் குடும்பத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இன்று இந்த ரொமேனியா நாட்டுக்கான தொழில் வாய்ப்பினை வழங்குவதற்காக ரொமேனியா நாட்டில் இருந்து வருகை தந்த ரொமேனியா நாட்டின் பிரதிநிதி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கம். எமது இலங்கை நாட்டை பொறுத்தளவிலே வேலை வாய்ப்பின்மை என்பது மிகவும் ஒரு உச்சகட்டமாக இருக்கின்றது. அதில் கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொழில் வாய்ப்பற்ற இளைஞர் யுவதிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்கின்றது. கடந்த 5 வருட கால பகுதியில் நாங்கள் நோக்குகின்ற போது கடந்த 3 வருடங்களிலே நாட்டில் ஏற்பட்ட பொருளாதாரங்களில் கோவிட் தொற்று போன்ற நிலைமைகளினால் சர்வதேச ரீதியாகவும் ஒரு பொருளாதார கள நிலை உருவானது. அதை ஒட்டி எமது நாட்டிலும் கூடுதலான வேலைவாய்ப்பின்மை வீதம் அதிகரித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் தேசிய ரீதியாக 4.2% வேலைவாய்ப்பின்மை காணப்பட எமது மாவட்டத்திலே அது 7% காணப்படுகின்றது. எமது மாவட்டத்தை பொறுத்தளவிலே பாரிய அளவான கைத்தொழில் குழந்தைகளோ கைத்தொழில் நிறுவனங்களோ மிகவும் விரைவில் திறனக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அரசு துறையை தவிர வேறு தனியார் துறையை நோக்கி நகரக்கூடிய என்ன ஒரு சந்தர்ப்பமும் எமது மாவட்டத்தில் இல்லை. ஒரே ஒரு தொழிற்படியாக பிராண்டிக்ஸ் நிறுவனத்தினூடாக கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர அரசு தொழில்துறையிலே கூடுதலான இளைஞர் யுவதிகள் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எமது நாட்டிலே அதில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தெரியும் இளைஞர் யுவதிகள் இடையிலான தொழிலின்மை காரணமாக பல்வேறு சமூக பிரச்சனைகள் கூட எழும்பியிருக்கின்றது. நாங்கள் நாடாந்த ஊடகங்களுக்காக பார்க்கின்ற பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கின்ற போதை வசதி பாவனை அதன் வியாபாரம் தொடர்பாக பல இளைஞர்கள் அதில் சம்பந்தப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை துளைக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றனர். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே வெளிநாட்டு தொழில் வாய்ப்பினை ஒரு நம்பகரமான முறையிலே எமது மாவட்டத்துக்கூடாக எடுத்து வருவதிலே நாங்கள் அக்ரோன் பாலிடிக்ஸை நாங்கள் ஒரு நம்பகரமான தாவரமாகவே கருதுகின்றோம். நான் உண்மையாக இந்த இன்விடேஷனை சென்ட் பண்ண உடனே நான் கேட்டேன். மிகவும் ஒரு அண்மையில் ஒரு நியூஸ் வந்தது. ரொமேனியா நாட்டிலே தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக போலந்து நாட்டிலே பெற்றுத் தருவதாக நான் நிறைய சம்பவங்கள் ஏற்படுகின்றது. அவ்வாறாக இருக்கும்போது அரசு தரப்படுகிற வகையிலே நாங்கள் ஒரு நம்பிக்கையான வழிகாட்டிகளை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையாக அக்ரோன் ஹோல்டிங்ஸுடைய ஆபீஸ் ஓப்பனிங் நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே நான் இதெல்லாம் கொண்டிருந்தது. எமது மாவட்டத்தில் இளைஞர் யுவதிகளின் தொழில் வாய்ப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு நிறுவனமாக நாங்கள் அக்ரோன் ஹோல்டிங்ஸுக்கு மேக்சிமம் கோஆபரேஷன் சப்போர்ட்டை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் குறிப்பாக இவ்வாறாக தொழில் வாய்ப்பை பெற்று சென்றிருக்கிறவர்கள் ஒரு ஸ்கில்ஃபுல்லான அதாவது திறன் ஊடாக சர்டிபிகேட் ஊடாக ஒரு திறன் பெற்றவர்களாக இருக்கும்போது அவர்கள் நிறைய சம்பளத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் நீண்ட காலம் வெளிநாட்டிலே அவர்கள் தொழில் செய்யக்கூடியதாகவும் இருப்பது அவர்களது குடும்பத்துக்கு ஒரு சிறந்த நிலையான வாழ்வாதாரத்தை ஊதியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு கூட இவ்வாறான வெளிநாட்டு தொழில் வாய்ப்பை ஒரு நம்பகரமான பாதுகாப்பான முறையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்பதே எல்லோருடைய நோக்கமாக இருக்கிறது.
கூடுதலாக அந்த முகவர்களாக சென்று பல சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கின்ற விதமாகத்தான் இவ்வாறான நிறுவனங்கள் எமது மாவட்டத்துக்கு எமது நேர்முக பயிற்சிகளை வைத்து அதற்குள்ளாக ஒரு நம்பகரமான தொழில் வாய்ப்பை உங்களுக்கு பெற்று தருகின்றார்கள். ஆகவே இந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால செயல்பாட்டிலும் இவ்வாறாக நிறைய நிறுவனங்களை நீங்கள் எமது மாவட்டத்திற்கு அழைத்து வந்து நேர்முக பயிற்சிகளுக்குள்ளாக எமது இளைஞர்களுக்கு சிறந்த புலம்பெயர் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒன்றாக இருப்பது என்பதில் ஐயப்பாடு இல்லை. அந்த வகையிலே அப்புறம் பரீட்சை தற்பொழுது ஆரம்பமாவதற்கு முதலாக இன்றைய காலகட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு கை நிறைய பணம் தேவையாக இருக்கும். அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பிரதான மூலாதாரமாக இருப்பது தொழில் அல்லது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை தேடி நம்பகரமான ஒரு நிறுவனத்தை நாடி தொழிலை பெறுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு சவாலான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த நேர்முக குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிராந்திய முகாமையாளர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக என அம்மையாளர்கள் தினமாக அப்புறம் குழுமத்தினுடைய தவிசாளர் சரி அப்படி அந்த I am unmarried, so your portal is safe. How many years? 6 years.
கேண்டிடேட் வந்த உடனே நம்பர் எடுத்துக்கணும். விஜயகுமார் You know them? AW? They are not giving.